கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். அது யார் சொல்றது? உம்முனும் கம்முனும் நீங்க சினிமாவில் இருக்கலாம், ஆனா அரசியலுக்கு வந்துட்டு நீங்க உம்முனு கம்முன்னு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்த அண்ணாமலை. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்துட்டு திமுக வேணும்னே மத கலவரத்தை உண்டாக்குறதா அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவா குன்று இருக்க இடத்துல குமரன் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முருகன் இருக்க இடமான திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலமா மலை உச்சியில தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கு உயர்நீதிமன்றமே வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனா அதையும் மீறி உச்சி பிள்ளையார் கோவில்ல வந்துட்டு தீபம் ஏற்றிருக்காங்க. இது வந்து நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களையும் வந்துட்டு அவதூறாவே பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா திமுக தரப்புல வந்துட்டு கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்துட்டு சர்வே கல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு சமணர்களோட கல்லு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இதை வந்துட்டு திமுக வேணும்னே மத கலவரத்தை உண்டாக்குறதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க.